நன்றிங்க அம்மா. நல்லதொரு வரவேற்புரை வழங்கிய அருள்நிதி பேராசிரியர் பகிரதி அம்மாவும், அமைதியான 9 மைய தவத்தை வழிநடத்தி தந்த அருள்நிதி பேராசிரியர் நகுலேஷ் ஐயா அவர்களும், நன்றியுரை வாழ்த்துரை கூறவிருக்கும் பேராசிரியர் நேசமலர் அம்மாவும், உலக நல வாழ்த்து பாட உள்ள பேராசிரியர் அருள்நிதி புவனா அம்மா அவர்களும், இவர்கள் நால்வரின் அருள் தொண்டும் ஆன்மீக தொண்டும் மென்மேலும் தலைத்தோங்க வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் இணைந்துள்ள வேதாத்திரிய உறவுகளுக்கும், நார்வே டென்மார்க் அறக்கட்டளை பொறுப்பாசிரியர் அவர்களுக்கும் மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு உண்மையான தொண்டு. தொண்டுன்னா நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? மகரிஷி ஐயா மட்டும்தான் தொண்டுக்கு மிக சிறப்பான ஒரு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அதாவது உண்மையான தொண்டுன்னா என்னங்க? நமது அன்னை தெரசா செய்ததுதான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட தொண்டுக்கு ஈடு இணை எதுவுமே நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது இல்லைங்களா? தன்னலமற்ற உதவிதான் அந்த தொண்டுன்னு சொல்றாங்க. இதில் சமுதாய தொண்டு, தேச தொண்டு, பொதுநலத் தொண்டு, இன்னும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பல நிறைய இருந்துகிட்டே இருக்கு. நம்ம சொல்லிக்கொண்டேவும் போகலாம். பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மக்களுடைய வளர்ச்சி பாதையை தடுப்பதாக கூட சொல்லி தடை செய்வதும் உண்டு இல்லைங்களா? தொண்டுனாலே இன்முகத்துடன் பிறர் தேவை அறிந்து உதவுவதுதான் அந்த தொண்டுன்னு சொல்றாங்க. அதாவது அனைவரையும் சமமாக பார்க்கும் கண்ணோட்டம். சுவாமிஜியின் பார்வையில என்ன தொண்டுக்கு சொல்லுவாங்கன்னா, கொண்டு வந்த வினையை தொண்டு செய்து போக்கு என்பதுதான் இல்லைங்களா? பெயர் புகழுக்காக கடமைக்காக தொண்டு செய்யாம, இது என் கடமைன்னு பிரதிபலன் எதிர்பார்க்காது செய்யறதுதான் நாம செய்கிற தொண்டினை தொண்டுன்னு சொல்றாங்க. அதாவது தொண்டினை இறைவனுக்கு செய்ததாக கருதி அன்பும் கருணையுடன் செய்ய வேண்டுமா. அப்பதான் அந்த புண்ணிய பதிவாக அந்த தொண்டு போய் சேரும், கருதப்படும் சொல்றாங்க. எதையுமே நம்ம ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு நாம செய்யற தொண்டே ஆகாதுன்னு சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க. நம்மிடம் விரிந்த அறிவானது வரும்போதுதான் தனக்குள் உள்ள இறைத்தன்மைதான் அனைத்து உயிர்களிடத்திலும் நிறைந்துள்ளது என தோன்ற நம்மளுக்கு ஆரம்பிக்கும் போது அது உண்மையான தொண்டாக கருதப்படுமா. இந்த வள்ளலாரின் தொண்டு எப்படி இருந்ததுன்னா, வாடிய பயிரை கண்டபோது தானும் வாடினேன் வருந்தினேன்னு சொல்லுவார். அதே போல நம்ம பிரதிபலனில நம்மளுக்கு பாரதியின் தொண்டு தனது குடும்ப தேவைக்காக மட்டும் வருந்தாது, காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி என்று பிற உயிரையும் மதித்து அந்த ஓடி போய் அவங்க தொண்டு செஞ்சாங்களாம். அது அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமியில தான் நாமளும் இருக்கோங்கிறதுல பெருமை கொள்ளணும் இல்லைங்களா? மனிதன் மக்கள் உண்டு, மாக்கள் உண்டு, மனமறிந்த தேவரும் உண்டு, மதி நிறைந்த மனிதரும் உண்டு. மனமறிந்து மன இதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் சமமாய் யார் ஒருவர் தொண்டு ஆற்றுகிறாரோ அவரே முழு மனிதன்னு சுவாமிஜி அந்த ஒரு கவியில சொல்லியிருப்பாங்க. அப்படி முழு மனிதனாக தான் நான் வாழ்கிறேன்னு அடிக்கடி அவரோட அந்த வாழ்க்கை விளக்க புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. அப்படித்தானே நல்ல மகான்களும் சித்தர்களும் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க உதாரண வாழ்க்கையா இல்லைங்களா? அதனால தானே நம்மளுக்கு விரிந்த மனதுடன் நட்டத்தை தான் ஏற்று லாபத்தை பிறர் கழித்தோர் ஈசன் நிலையை உணர்ந்தோர்னு கூட நம்மளோட சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. ஈசன் நிலையை உணர்ந்தோருக்கு தான் இந்த தொண்டு எதிர்பார்க்காத அளவுக்கு அருட்தொண்டாக மாறும்னு சொல்றாங்க. அதாவது சர்வீஸ் பண்றவங்க தன்னலமற்று வாழணுமா. ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்து வாழ்வதுதான் உண்மையான தொண்டு. எப்ப நம்ம அன்பு நம்மிடம் பூரித்து வருமோ, தனக்கு அனைத்தும் தேவையான நேரத்துல கிடைக்கும் போதுதான் அந்த அன்பு நம்மளுக்கு பூரித்து வரும். ஒரு மகனை சான்றோனாக்கி பார்க்கும் அந்த தாய் தந்தை புண்ணியம் செய்தவர்கள் தானே நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சான்றோனாக இருக்கிறதே அறம் சார்ந்து வாழ்றது தானே. அதாவது பக்குவமற்ற மனதிலே தொண்டு இருக்காதுன்னு சொல்றாங்க. பக்குவம் இல்லைன்னா உணர்ச்சி வயத்துல இருந்தோம்னா பிறருக்கு நம்ம உதவணுங்கிற அந்த வருமா? வராது தானே. பக்குவப்பட்ட மனதில் மட்டுமே தொண்டு எப்போதுமே தெளிவாக இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்குத்தான்
அற வழியில வந்து நம்ம தொண்டு செய்யும்போது, இந்த பக்குவப்பட்ட பழுத்த நிலை வந்து வரும்னு சொல்றாங்க. மனித குலத்தில் தன்னை அர்ப்பணித்து உண்மையான தொண்டை வந்து செய்றார்களோ, அவரே உலகம் மதித்து போற்றியும் புகழவும் செய்கிறது. இந்த தொண்டு செய்றதுங்கிறது நம்ம ஒரு புகழுக்காக வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு தானமோ, தர்மமோ செய்றோம் அப்படிங்கிறதுக்காக அது Facebookலயோ, Twitterலயோ இல்ல WhatsAppலயோ அது ஷேர் பண்ணி நம்ம வந்து அத செய்றது தொண்டு வந்து, அது புகழ நோக்கிய தொண்டுன்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. ஒவ்வொரு ஊர்களிலும் வந்து மருத்துவ முகாம் சிகிச்சைகள், அந்த சிகிச்சைகள் மூலமாகவும் தேவைகளை வந்து போக்கிக் கொள்ள உதவும் கருணை இல்லங்களும் வந்து இருக்கவே தான் செய்யுது. இல்லைங்களா? நெறைய வந்து மருத்துவ முகாம் வந்து போடுவாங்க. அது மக்களுக்கு வந்து முழு அர்ப்பணிப்போட அந்த நர்ஸுகளும், மருத்துவர்களும் அந்த சிகிச்சைகள வந்து குடுப்பாங்க. என்ன இருக்கு? அத கேட்டு கிராமம் தோறும் வந்து போய் செய்வாங்க. அது கூட வந்து ஒரு முக்கியமான தொண்டு தான். ஏன்னா, அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக, இவங்க வந்து தூக்கம் இல்லாம நைட்ல வந்து அங்கங்க காடுகள்லயோ, இல்ல ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துலயோ கூடாரத்த போட்டு, அந்த மாரி அந்த தொண்டு செய்வாங்க. இல்லைங்களா? ஆனாலும் அந்த தொண்டு செஞ்சாலுமே, நம்மளுக்கு அங்கங்க அன்னதான கூடங்களும் குடுப்பாங்க. அது ஒரு விதமான தொண்டு. ஆனாலும் வறுமை வந்து இங்க நீங்குதா? நீங்கல தானே! பாரதியின் வரிகளில கூட அன்ன சாஸ்திரம் 1000 இருந்தும் வைத்தும் ஆலயம் 1000 இருந்தாலும் ஒருவன் பசியை போக்கக்கூடிய தொண்டு தான் சிறந்த தொண்டாகும்னு வந்து பாரதி வந்து சொல்லியிருப்பாங்க. அன்ன சாஸ்திரம் வச்சுட்டு இந்த அன்னதானம் குடுக்குறது கூட ஒரு புகழ நோக்கி இருக்கக்கூடாதாம். இத்தனையும் இருந்து ஆலயம், கோயில்கள் அவ்வளவு இருக்குது. இல்லைங்களா? அப்படி கூட வந்து நம்ப அந்த பசிய போக்குறது தான் தொண்டுன்னு சொல்றாங்க. நம்ம உயிரும் இல்ல, உடலும் இல்ல, குடலும் இல்லாத இறைவனுக்கு நாம வந்து தொண்டு செய்றத விட, ஒருத்தர் பசிய வந்து நம்ம போக்கி, அவங்களோட அந்த நேரத்த நம்ம போக்குறது வந்து ரொம்ப வந்து புண்ணியமானதுன்னு சொல்றாங்க. ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் வச்சா கூட, கிடைக்காத புண்ணியம் வந்து ஒரு மனிதன் பசிய போக்காதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தரோட பசிய வந்து நம்ம அலட்சியப்படுத்திட்டு, அவனுக்கு எதுவுமே நம்ம செய்யாம நகர்ந்து போய் நம்ம கும்பாபிஷேகம் பண்றதுல கூட புண்ணியம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஒரு ஏழையின் கல்விக்கு உதவுவது கூட தொண்டு தான். இல்லைங்களா? ஒரு கல்விக்கு அவங்கள வீட்ல வந்து படிக்க வைக்க முடியாத சூழலு. அங்க கூட நம்ம கல்வியோ, இல்ல அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சோ, அவங்களுக்கு ஒரு தொழில் செஞ்சு குடுத்தாலோ கூட தொண்டு தான் சொல்றாங்க. பசியை போக்குவதும் தொண்டு தான். அறிவில் மட்டும் வறுமை வரக்கூடாதுன்னு சொல்றாங்க மகரிஷியா வந்து. அறிவுல மட்டும் வறுமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க செயலிழந்து போயிடுமா. நம்ம செய்ற தொண்டு நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க. அறிவில் மட்டும் வறுமை வரக்கூடாது. அறிவு விரிந்திருந்தால் மட்டுமே நம்ம வந்து தொண்டு செய்ய அந்த நம்மளுக்கு மனசு வந்து ஈடுபடும்னு சொல்றாங்க. மனசே இல்லாம ஒருத்தருக்கு போய் நம்ம தொண்டு செய்ய முடியுமா? மனசுக்குள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு நம்ம போய் பிறருக்கு போய் நம்ம தானம், தர்மம் குடுத்தோம்னா, அது வந்து என்ன ஆகும்னா, அந்த தொண்டு வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க. அனைத்து உயிரும் இன்புற்று வாழணும்னு நினைத்தாலே வந்து, அந்த தொண்டு உள்ளம் வந்து நம்மளுக்குள்ள வந்து வந்துடும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனும் வளமோடும், நலமோடும் வாழ நினைப்பதுதான் உண்மையான தொண்டு. நாம மட்டும் வளமோடும், நலமோடும் வாழ்றது தொண்டு இல்லையாம். பிற மனிதரும், பிற உயிரும் வளமோடும், நலமோடும் வாழணும் அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்பு பற்றில்லாத அர்ப்பணிப்பு வரும்போது தான் தொண்டு உண்மையான தொண்டாக இருக்கும்னு சொல்றாங்க. அந்த தொண்டு ஆற்றுபவர்களின் நடத்தையில வந்து எப்போதுமே வந்து மகரிஷியா சொல்லுவாங்க, ஒழுக்கமும் மிகவும் மிக அவசியமான ஒரு அறச்செயலாகும்னு சொல்றாங்க. அதாவது உணவில் எளிமை, பேச்சில் நேர்மை, உடையில வந்து கண்ணியம், உண்மை இதெல்லாமே வந்து இந்த தொண்டு செய்றவங்களுக்கு வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. வாழும்போது நல்லது செய்தால் வாழ்ந்து முடிந்த பின் வந்து அது தங்களது குடும்பத்துக்கு நல்லது என்பது செய்யும் அந்த நம்ம வந்து செய்யற அந்த தொண்டு வந்து நமக்கு பின்னாடி வர சந்ததிக்கும் நல்லது செய்யும், புண்ணியம் செய்யும் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைச்சு வந்து அந்த தொண்ட செய்யணுமா. இந்த அது வந்து தங்களது குடும்பத்துக்கும் நல்லது என்பது செய்யும் மரியாதை என்பது கூட வந்து நம்மளுக்கு பெற்றோரு பெற்றோரிடமே, பெரியவர்களிடமோ தலைகுனிந்து வந்து நம்ம வணங்குவதே இல்லைன்னு சொல்றாங்க. பெற்றவர்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வதில் மட்டுமே இந்த வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. மரியாதைங்கிறது நம்ம போய் கால்ல விழுகுறோம். பெரியவர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்றோம், தலை குனிஞ்சு. ஆனா என்ன செய்றோம்? சமுதாயத்துக்குள்ள போனோனே குற்றம் புரியிறோம். பிறரு வந்து மனை நோக்குறோம். இதெல்லாமே வந்து தொண்டு ஆகாது. அந்த பெத்தவங்களையும், பெரியவங்களையும் தலை நிமிர்ந்து நடக்க செய்வதில மட்டுமே தான் உள்ளதுன்னு சொல்றாங்க. புத்தர் வந்து தனக்கு அமைதிய தேடி வசதியையும், அரண்மனையும் கைவிட்டு துறவு போனார் இல்லைங்களா? நாம இன்று என்ன செய்றோங்க? அரண்மனைய தேடி, செல்வாக்கு வளத்தை தேடி, அந்த உயர்த்துவதற்காக நம்ம வந்து அமைதிய தொலைச்சு நம்ம வந்து அந்த சம்பாத்தியத்த வந்து தேடுறோம் இல்லைங்களா? ஓடும் நதி நீர் போல நல்ல அந்த
பாதைய நினைத்தும், எண்ணியும் செயல் செய்றப்ப, தீயது வந்து தானாகவே குப்பையைப் போல ஓரமாக ஒதுங்கி போயிரும்ன்னு சொல்றாங்க. அந்த ஓடிட்டே இருக்கும் நதிநீர் போல, நல்லதையே நம்ம வந்து நெனச்சு நெனச்சு அத எண்ணியும், அந்த செயல்கள வந்து நம்ம செய்யறப்ப, தீயதுங்கிற அந்த குப்பை வந்து தானாகவே ஓரமாக ஒதுங்கி வந்து காத்தோட காத்தா போயிரும்ன்னு சொல்றாங்க. அப்போ உண்மையான தொண்டிற்கு நல்ல மனமும், நல் எண்ணமும், நற்செயலும் வேண்டும்னு சொல்றாங்க. தொண்டு நெறைய வகைகள வந்து வரும். இல்லைங்களா? சிவத்தொண்டு, விஷ்ணு தொண்டு, பக்தி தொண்டு, இன்னும் வந்து நெறைய வந்து மக்கள் தொண்டுன்னு கூட சொல்றாங்கல்ல. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு கூட சொல்றாங்கல்ல. மக்களுக்கு செய்றதே மகேசன்ங்கிற ஈசனுக்கு செய்ற தொண்டுன்னு கூட நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம். தொண்டு என்பது ஒரே நாள்ல வந்து நம்மளுக்கு வந்து வந்துராதுங்க. தொண்டென்பது மெதுமெதுவாகத்தான் நம்மளுக்கு வந்து வரும். முதல்ல எனது என்பதை வந்து இந்த தொண்டு செய்றதுக்காக எனது, உனது என்பதை வந்து விடணும். பின்னர் தான் தான் என்பதை விடணும். புகழை விட்டு என்னுடையது என்பதை பிறர் கழித்து மகிழும் மனம் வந்தாலே அந்த தொண்டு வந்து உயர்ந்து வந்து காணப்படுமாம். புத்தர் வந்து சொல்றாங்க. எனது, தனது என்ற அந்த மமதையிலிருந்து விடுபட்டால் தான் அர்ப்பணிப்பு என்ற தொண்டே நம்மளுக்கு வரும். நம்மள வந்து உடல், பொரு, ஆவி அப்படிங்கிற அந்த 3யுமே நம்ம வந்து அத விட்டு ஒழிச்சாத்தான் அந்த அர்ப்பணிப்பு என்ற தொண்டு வந்து உண்மையான தொண்டா இருக்கும். கையிருப்பு குறையும் போது தாங்க ஒரு பொருளின் அருமைய வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இல்லைங்களா? வயது ஏற ஏறத்தான் வாழ்க்கையின் மதிப்பு வந்து நமக்கு புரிய வரும். வாழும்போதே தொண்டாற்றி இன்பம் காண்பதில் என்ன வந்து நம்மளுக்கு குறைவு இருக்க போகுது? அனைத்துமே நமக்கு வந்து கிடைத்திருச்சுன்னா, அலட்சியம் வந்து நம்மளுக்குள்ள வந்துரும் என்பதால் தான், சிலவற்றை வந்து நம்மளுக்கு இறைநிலை வந்து கிடைக்காத வரிசையில வந்து வைத்திருக்கிறது. இல்லைங்களா? காலம் என்பது கிடைக்காத வரிசையில வந்து நமக்கு வச்சிருக்குது. எல்லா செயல்களுமே காலமே வந்து நம்மளுக்கு தீர்மானிக்குது. காந்தியடிகளும், மதர் தெரசாவும் சொல்லுவாங்க. எவன் ஒருவன் இரக்கம் கொண்டவனோ அவனே பாக்கியவான் என்று ஒரு சொல்லுவாங்க. அந்த ஒருவர் எங்கோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது, நமக்கு என்னன்னு நம்ம போகாம, அவர்களுக்கு என்ன தேவைன்னு நம்ம தேடி சென்று செய்வதுதான் உண்மையான தொண்டுன்னு வந்து காந்தியடிகளும், மதர் தெரசாவும் சொல்லுவாங்க. எவரொருவர் மன்னிப்பை அந்த மன்னிப்பை வழங்கக்கூடிய வழங்க தயாராக இருக்கிறாரோ, அவனே இறைவனை மன்னித்து அந்த இறைவனே வந்து அவங்கள வந்து மன்னிச்சு விடுகிறாருன்னு பைபிள்ல வந்து ஒரு வாக்கியம் சொல்லுது. எப்போ வந்து நம்மளுக்கு சினம் வந்து இருப்பு கட்டிய சினம் வந்து வஞ்சமாக மாறாம, அவங்களுக்கும் ஒரு மன்னிப்பை குடுக்க நம்ம தயாராக அந்த மனநிலையோட இருக்கிறோமோ, அவனை இறைவனே மன்னித்து விடுகிறான்னு பைபிள்ல வந்து ஒரு வாக்கியத்துல சொல்லியிருப்பாங்க. நமது அருள் தந்தை அவர்கள் அவர்கள் வந்து தன்னை எப்போதும் அருள் தொண்டன்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இல்லைங்களா? உலக நலத் தொண்டன், அருள் தொண்டு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருப்பாங்க. இந்த வாக்கியத்த விரும்பவும் செய்வாராம். இந்த வாக்கியத்த வந்து நிறைய வந்து உயிர் மூச்சாகவும் கருதுவாராம். இந்த மனிதன் என்பவன் 3 களங்கங்களோடு தான் பிறக்கிறான். அது தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்கம் என்பதுதான். இந்த 3 களங்கத்தை வந்து நம்ம ஆணவம், கன்மம், மாயைன்னு சொல்றாங்க. இல்லைங்களா? அப்ப மனிதன் படுகிற துன்பங்கள் அத்தனையுமே உற்பத்தியாகிற இடமும் அந்த 3ல் தான். இந்த 3னால தான் நம்மளுக்கு துன்பங்களும் நம்மளுக்கு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ 3 செயல்களினால் தான் வினைப்பதிவுகளும் நம்மளுக்கு உருவாகுது. இல்லைங்களா? வினைப்பதிவு தானே கொண்டு வந்த வினையை தொண்டு செந்து தீர்க்கிற தீருன்னு சொல்றாங்க மகரிஷி ஐயா. அப்போ இந்த வினைப்பதிவு வந்து இந்த 3னால தான் உருவாகுது. உற்பத்தியும் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ தொண்டு வந்து வினைகள் அனைத்தையுமே வந்து நாம செய்கிற உண்மையான தொண்டினால் தான் அந்த அந்த களங்கங்கள் வினைப்பதிவுங்கிறது நம்மளுக்கு குறைச்சுக்க முடியும். தவத்தினால் சில வினைகள் வந்து குறையுதுன்னா, தொண்டுனால் வந்து பல வினைகளும் குறையுதுன்னு சொல்றாங்க. தவத்தினால் சில வினைகள் தான் கழியுமாம். ஆனா, இந்த தொண்டு செய்றதுனால பல வினைகள் வந்து சஞ்சித கர்மால இருந்து, பிராரப்த கர்மால இருந்து, இப்ப நம்ம செஞ்சுகிட்டு இருக்க ஆகாமிய கர்மா, அந்த புகுவினை கர்மா முதற்கொண்டு வந்து நம்மளுக்கு தீருதுன்னு சொல்றாங்க. இழப்பு என்பது ஒரு சிலருக்கு வந்து வார்த்தையாக இருக்கும். ஆனா, இழப்பு என்பது மற்றவர்களுக்கு வாழ்க்கையாக கூட இருக்கக்கூடும். இல்லைங்களா? அதனால் தான் இழப்புகளை ஈடுகட்ட முடியாதவர்களுக்கும், வாழத் தெரியாதவர்களுக்கும் நம்மால் முயன்ற உதவி செய்து உதவுவதும் உண்மையான தொண்டுன்னு சொல்றாங்க. மனதில் தூய்மையானவர்கள் மட்டுமே தொண்டாற்ற முடியும். ஏன்னா, முடிச்சுகள் இல்லாத அந்த நூல் மட்டுமே ஊசியில வந்து நுழையக்கூடிய அந்த தகுதிய வந்து பெறுகிறதுன்னு சொல்றாங்க. அதாவது சிக்கலோட இருக்கிற நூல வந்து நம்ம ஊசிக்குள்ள கோர்க்க முடியுமா? அப்போ நூல்கள் கூட வந்து சிக்கல் இல்லாத நூல்கள் தான் அந்த ஊசியில வந்து நுழையக்கூடிய தகுதிய வந்து பெறுது. சிக்கல் நிறைந்த மனிதனும், சிக்கலோடு கூடிய நூலும்
நம்மளுக்கு வந்து என்னங்க ஆகும்? பயனற்றதுதான் சொல்றாங்க. நேரமும், வாய்ப்பும் அனைவருக்கும் எப்போதும் இருந்து கொண்டே தான் உள்ளது. இதில் முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகிறார்கள். தடைகளையே உற்று பார்ப்பு இந்த தடைகளாக இருக்குதுன்னு உற்று பார்ப்பவர்கள் எதையுமே செய்ய முடியாது, முடங்கி விடுகிறார்கள்ன்னு புத்தர் வந்து சொல்றாங்க. வாழ்க்கை என்பது குத்துச்சண்டை போன்றது. விழுந்து படுத்துக்கொண்டு எழாத போதுதான் அந்த தோல்வி என்று அறிவிக்கப்படுகிறது. அது விழுந்தாலும் மீண்டும் எழும்போது தோல்வி அறிவிக்கப்படாது இல்லைங்களா? எந்திரிச்சுட்டாங்கன்னா என்ன செய்றாங்க? அதுல வந்து தோல்விங்கிறது அறிவிக்கப்படாது. அதனால வந்து எந்த சிக்கல்கள் வந்தாலும் கடந்து மீண்டு தன்னுடைய சிந்தனையை கொண்டு வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதில் தான் உண்மையான தொண்டுங்கிறது வாழ்க்கையாக அடங்கியுள்ளதுன்னு சொல்றாங்க. இதுவரை வந்து இறுதி வரை இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அந்த தர்மத்தையும் உயிர்ப்படும் துயரம் கண்டு துடித்துக் கொண்டு செய்யும் அந்த உள்ளத்தையும் தான் பார்க்கிறார் இல்லைங்களா? மற்றவர்களின் துன்பத்தை போக்க எந்த அளவுக்கு வந்து அக்கறை கொள்கிறோமோ, அதுவே நம்ம சடலமற்ற அந்த சுயநலமற்ற அர்ப்பணிப்பு தொண்டு செய்ய ஆரம்பிச்சுடுறோம்னு நம்ம வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கணும். இல்லைங்களா? எ இறையின் வேலை வந்து என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே அந்த எதிர்பார்ப்பில்லாத தொண்டு செய்ய வந்து நம்ம கத்துக் குடுக்குறதுல தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறோம் இல்லைங்களா? நீ மட்டுமே இந்த பொருள சாப்பிடு, இந்த உணவ சாப்பிடு அப்படின்னு சொன்னோம்னா, பிறருக்கு குடுத்து நம்ம வந்து பகிர்ந்து உண்ற அந்த பழக்கமே வராதுன்னு சொல்றாங்க. பெற்றோரின் கடமை பெற்றோர்கள் செய்த புண்ணிய பதிவு தான் இந்த குழந்தைகள வந்து தொண்டு செய்ய தூண்டும்ன்னு சொல்றாங்க. அங்க வந்து தொண்டு செய்றதுக்கு தூண்டுறது கூட என்னன்னா, நம்ம மகரிஷி ஐயாவோட அம்மாவும், அப்பாவும் அருள் தொண்டு. அதாவது ஊரு தொண்டு வந்து செஞ்சதுனால தான் அந்த புண்ணிய பதிவு இருந்ததுனால தான் மகரிஷியாங்கிற அந்த அருள் தொண்டர் வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு மக்களுக்கு பயனுள்ள வகையில வந்து கிடைச்சிருக்காரு இல்லைங்களா? ஒருவரிடம் பணம், பொருள், செல்வாக்கு, புகழ், அறிவு இவையெல்லாம் இருந்தாலும், மனம் இல்லை என்றால் அந்த தொண்டுக்கு வந்து உதவாதுன்னு சொல்றாங்க. சுவாமிஜி ஒரு கவியில் சொல்லியிருப்பாங்க, "உற்ற உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி இன்பம் காண்போம்ன்னு" அந்த கவியில வந்து சொல்லியிருப்பாங்க. சாரி. அருட்தொண்டு செய்ய சொல்லியிருக்காங்க. நம்மிடம் செல்வம் இருந்தா, இல்லாதவர்களுக்கு வந்து தந்து உதவி செய்யணும்னு சொல்றாங்க. அல்லது தன்னுடைய உடல் உழைப்பால் வரும் அந்த ஊதியத்த வந்து 1% தானமாக தரச் சொல்றாங்க. இல்லையா, தன்னுடைய ஞானம், அறிவை கொண்டு கல்வி வந்து கத்துத் தரலாம். படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி கத்துத் தரலாம். ம். அறிவை பிறருக்கு தானம் செய்வதும், செய்றதும் கூட தொண்டுதான்னு சொல்றாங்க. வள்ளலாரின் தாயார் பெயரும், அருட்தந்தையின் தாயார் பெயரும் ஒரே பெயர் தான். அதாவது சின்னம்மையார் அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமையிலும் ஊருக்கு தொண்டு செய்த அந்த தாய்மார்கள் தான் நம்மளோட மகான்களோட தாய்மார். அந்த அம்மையார் வந்து சொல்லுவாங்களாம், பிறருக்காக வந்து ஓடி ஓடி வந்து அவங்க உதவி செஞ்சவங்க. இந்த 2 தாயாருமே. சுவாமிஜியின் தாயாரை பார்த்து, "ஏம்மா சாப்பிடக் கூட நேரமில்லாது பிறருக்காக ஓடி ஓடி நீங்க உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, அந்த அம்மையார் சொல்லுவாங்களாம், "மண்ணுக்கும், நெருப்புக்கும் இரையாகப் போகிற இந்த உடல் மனிதனுக்காக ஏன் வந்து உதவக்கூடாதுன்னு" சொல்லுவாங்களாம். அதாவது தன்னை பத்தியே கவலைப்படாம வந்து ஊர் தொண்டு மட்டும் செஞ்சு, அதுல வந்து ம் புண்ணியத்த தேடினவங்க தான் வந்து அம்மையார்களுமே. இல்லைங்களா? ஊர் தொண்டு புரிந்து வாழ்ந்து சென்றவர்கள் தான் நமது மகான்களோட பெற்றோர்கள். பிறர் இன்புறக் கண்டு தான் இன்புறுவதே பிழையில்லா சலிப்பில்லா பேரின்பமாம்ன்னு அந்த இதுல வந்து எழுதியிருப்பாங்க. எப்படின்னா, ஒரு தாய் வந்து தாயும் தகப்பனும் அந்த பிறருக்காக வந்து இன்பம்னா என்னென்ன கஷ்டத்த போக்கி அவங்களுக்கு வந்து உதவி செய்யறது பிழையில்லா சலிப்பில்லா பேரின்பத்த தருதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தாயையும், தந்தையும் அந்த நினைவு கூர்ந்து தான் அந்த கவியில வந்து எழுதியிருப்பாங்க. மனித குலத்தினை புனித குலமாக்க வந்தவர்கள் தானே இந்த மகான்கள் இல்லைங்களா? நம்ம மனித குலத்த புனித குலமாக்க வந்திருக்காங்க. இந்த சாரி.
அந்த புனிதமாக்குற செயலில் தானே நாமும் தினமும் வந்து நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளுமே நம்மளோட வினை தூய்மையை கழிக்கிறோம். இந்த நல்ல செயல வந்து நம்ம செய்றோம். தினந்தோறும் தவம் செய்றோம். தினந்தோறும் தற்சோதனை செய்றோம் இல்லைங்களா? நல்ல நல்ல சிந்தனைகள வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேராசிரியர்கள் மூலம் வந்து நம்ம கேட்கிறோம். அது வந்து ஒரு சில சபலங்கள் வந்து அந்த ஒவ்வொரு வரிகள கேட்கும்போது கூட மனம் வந்து மாறுது இல்லைங்களா? மனம் விரிவடையும் போது தான் அந்த மனிதனிடத்துல வந்து அன்பு, இரக்கம், ஒழுக்கம், கடமை, ஈகை, தியாகம் என்ற பண்பு வந்து நம்மளுக்கு ஓங்கி வரும். மனம் குறுகிய நிலையில் 6 தீய குணப்பயப்பட்டு செயல்முறை மாறி செய்து பதிவு வந்து நம்மளுக்குள்ள உண்டாகுது. நமது அருள் தந்தை மிக எளிய வாழ்க்கையாக வாழ்ந்தாங்க. தன்னிடம் வந்து சேரும் அந்த பணத்தினை கூட வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கே வந்து தந்துருவாராம். எவ்வளவோ ஒரு கோடிக்கணக்குல, லட்சக்கணக்குல பணம் வந்தாலுமே, தனக்குன்னு வந்து வச்சுக்கிறாம, தன்னலம் இல்லாத அந்த ட்ரஸ்ட்டுக்காகவே தந்துருவாங்களாம். ஒவ்வொரு ட்ரஸ்ட்டும் நம்ம கட்டம்போதும், அருள் கோயில் கட்டம்போதும், ம ம நம்ம ஆழியார்லேருந்து ஒவ்வொரு லட்சங்களாக நம்மளுக்கு வந்து அந்த இத வந்து குடுத்து அனுப்பிருவாங்களாம். அப்போதிருந்தே, அன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும், இன்று வரை அதுபோல தான் நடந்துட்டு இருக்குது. எப்படி வாழ்க்கை வந்து வாழணும்னு வாழ்ந்து காட்டியவர்கள் தான் நம்மளோட மகரிஷி ஐயாவும், அவரோட பெற்றோர்களும். எந்த சொத்தாவது நமது அருள் தந்தையின் பெயரில் இருக்கா? அனைத்துமே உலக சமுதாய சேவா சங்கம் பெயர்ல தான் மக்களுக்கு உதவவே அந்த பணங்களும், பொருள்களும், அறிவுகளும் பயன்படுது. இல்லைங்களா? தன்முனைப்பு நீங்க ஒரு குருவை அடைந்து அந்த தவமாற்றும் சாதனையால் உயரும்போது, அந்த நன்முனைப்பாம் அருள் தொண்டால் பயன் காண்போர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குருவை அடைவார்கள்ன்னு சொல்றாங்க. சுவாமிஜி சொல்வாங்க, கவனித்தல், கண்காணித்தல், களை எடுத்தல்ன்னு சொல்லுவாரு. அதாவது முரண்பாடாக ஒரு செயல் நடந்தால், அதனை கண்டறிந்து நம்ம காரணம் கண்டறியணும்னு சொல்றாங்க. ஒரு நல்ல ஞானியை நமது குருவாக வந்து நம்ம பெற்றதுல வந்து மகிழ்ச்சி அடைவோம். நம்மகிட்ட இருக்கிற கலைகள வந்து தேவையில்லாத, வேண்டாத அந்த இத வந்து 6 தீய குணங்கள வந்து நம்ம களை எடுத்து நம்ம வந்து வாழணும்னு சொல்றாங்க. அப்பதான் நல்ல குருவ நம்ம பெற்றதுல வந்து மகிழ்ச்சி அடைய முடியும்னு சொல்றாங்க. உலக நல வாழ்த்து பாடல்ல கூட இறுதியாக வரும் வரியை நம்ம வந்து கவனிச்சு பார்த்தோம்னா, நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும்னு 3 தடவ வந்து சொல்லுவோம். ஏன் மத்த இதெல்லாம் 3 தடவ சொல்லாம, இந்த ஒரு வரிய மட்டும் நம்மளுக்கு வந்து அழுத்தி 3 தடவ சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, நம் கடமை வந்து அறவாழ்வில், அறம்னா அறம் சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்த அந்த இதுல வந்து நாட்டத்தே சிறக்கட்டும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம செய்ற தொண்டு வந்து அறம் சார்ந்து இருக்கணும்னு சொல்றாங்க. அறம் சார்ந்து பிறருக்கு நன்மை மட்டுமே செய்து வாழ்வோம்னு தான் அந்த வரிய வந்து அழுத்தமா 3 தடவ சொல்லியிருப்பாங்க. மற்ற வரிகளையும் வந்து ஒரு முறை தான் நம்ம வந்து வாசிக்கிறோம் இல்லைங்களா? சுவாமிஜியோட தத்துவங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு நல்லதை சொல்லத்தான் அவர் வந்து ஆழ்ந்து சிந்திச்சு நம்மளுக்கு வந்து அந்த கவிய வந்து குடுத்திருப்பாங்க. காந்தியடிகளை பார்த்து ஏன் அந்நிய நாடு செல்லும்போது கம்பீரமாக சூட் கோட் போட்டு போகலாமே, ஏன் வந்து அரை கோவணத்துடன் வந்து போறீங்கன்னு வந்து எல்லாருமே கேட்பாங்களாம் அவர பார்த்து. ஏன்னா அவரோட ஆடையே அரை கோவணம் தான். துண்டு தோள்பட்டையில வந்து போட்டுக்குருவாரு. அதற்கு காந்தியடிகள் சொன்னாராம், "இன்முகம் எளிமையும் தான் என் வாழ்க்கை. அதனால் வந்து எனக்கு பதிலாக அவர்கள் கூறுபவர்கள் உடை அணிந்து கொள்ளட்டும்." அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத் தொண்டு செய்ய நம்மகிட்ட வந்து இன்முகமும், நேர்மையும், எளிமையும் இருந்தாலே போதும்னு சொல்றாங்க. ஒரு துறவின்னா எப்படி இருக்கணும்னா, இடுப்புக்கு கீழே ஒரு கந்தல் துணி, கையில் ஒரு திருவோடு. இதுதான் வந்து துறவியோட அடையாளம்னு சொல்லுவோம். இல்லைங்களா? அப்படி துறவு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அதாவது சித்தர்கள்ல வந்து துறவு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரி. அதாவது காமராஜர், மதர் தெரசாவும் கூட ஒரு பிரபல அதாவது பிரளயம் தான் இல்லைங்களா? இருந்து அந்த இந்த ஒரு காமராஜர், மதர் தெரசாவும் கூட ஒரு பிரபலமாக தான் இருந்துட்டு போயிருக்காங்க. அவங்க பெட்டிய திறந்து பார்க்கும்போது, ஆவலாக எத்தனையோ பேர் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருப்பாரு, எளிமையா வாழ்ந்திருக்காரு, என்ன வச்சிருப்பாருன்னு அவர் பெட்டிய வந்து தொறந்து சொத்து பத்துக்கள் எதுவும் மறைச்சு வச்சிருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது, ஆ அந்த எதுவுமே இல்லையாம். காமராஜர் ஐயாவிலயும் ஒரு வேஷ்டி இது மாரி தான் இருந்திருக்கு. அ எட்டனாவோ ரூ. 2 இருந்திருக்கு. எந்த ஒரு இதுவுமே இல்லையாம். அதே மாரி மதர் தெரசாவின் பெட்டிய திறந்து பார்த்தம்போது, 2 மாற்று உடைகளும், ஒரு ஜெபமாலையும் மட்டும் தான் அவங்களோட பெட்டியிலயும் இருந்ததாம். எப்பேர்ப்பட்ட தொண்டு உள்ளம் படைத்தவங்களா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. காமராஜரின் வாழ்வும் அப்படிதான். மதர் தெரசாவோட வாழ்வும் அப்படித்தான். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய அப்துல் கலாமோட வாழ்க்கையும் கூட அவரோட பெட்டிய தொறக்கும்போது கூட எந்த ஒரு இது இல்லாம தான் இருந்திருக்குது. நெறைய வந்து அதுங்க சொத்தோ, எதுவோ பதுக்கவே இல்ல. இல்லைங்களா?
அதே மாரி உடுப்பும் வந்து எளிமையாகவே இருந்தது. அன்றைய நல்லோர்களிடமும், அறிவில் உயர்ந்தவர்களிடமும் ஞானாசிரியர்கள்ன்னு தான் சொல்லுவாங்க. அறிவில் உயர்ந்தவர்கள வந்து ஞானாசிரியர்கள்ன்னு வந்து சொல்றாங்க. வ.உ.சி. அவர்கள் தனது சொத்து அனைத்தையுமே விற்று தான் சுதேசி கப்பல் வந்து வாங்கினார்ன்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். எந்த தொழில் செய்தாலும் இடையூறு செய்வாங்களாம். அவர் வந்து எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் இடையூறு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இருந்தும் வந்து மக்களுக்கு தொண்டு செய்யவே நிறைய மகான்கள் வந்து வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. தலைவர்களா இருக்கட்டும், மகான்களா இருக்கட்டும், நம்ம வந்து நிறைய வந்து தொண்டு உள்ளத்தோட பிறருக்காக, மக்களுக்காக அர்ப்பணிப்பு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டே போயிருக்காங்க. வாழ்க்கையில வந்து உடலை பத்தி சிந்திச்சோம்னா, உடற்பயிற்சி நம்ம வந்து செய்வோம். உடலை பத்தி சிந்திக்காத அந்த பொருள் பின்னாடியே வந்து நம்ம ஓடினோம்னா, அந்த பொருள் வந்து நம்ம என்ன செய்யும்னா, உடல் வந்து பொருள் நோய்வாய்ப்பட்டு படுக்கும்போது தான் நம்ம உடம்பு வந்து முக்கியங்கிறது தெரியும். அப்போ தொண்டு செய்றதுக்கு நம்மளுக்கு அந்த உடம்பு வந்து உதவாது. அதனால வந்து நம்ம உடற்பயிற்சிய செஞ்சுக்கிட்டு உடல ஆரோக்கியமா வச்சுட்டு மக்களுக்கு வந்து தொண்டு செய்யணும். மனதை பத்தி தெளிவாக தெரியணும்னா, ஆழியாறு போங்கன்னு பேராசிரியர் வந்து சொல்லுவாங்க. மனம் என்ற பெயர் வந்து எப்ப வருது? உயிரின் படர்க்கை நிலை தான் மனம்னு சொல்றாங்க. இல்லைங்களா? எண்ணத்தின் தொகுப்பு தான் மனம்னு சொல்றாங்க. அப்போ எண்ணங்கள் வந்து தூய்மையா இருக்கணும். மனம் வந்து அமைதி நிலையில இருக்கணும் தொண்டு செய்றதுக்கு. எண்ணம் எப்படி வருது? தேவைய ஒட்டி தான் நம்மளுக்கு பசியாக வருது. உணர்ச்சி வருது. இப்படியாக 10 படிநிலைகள்ல தான் நம்மளுக்கு மனம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. இந்த மனித மனம் சுவாமிஜியின் பயிற்சிக்கு வந்த பிறகு தான், மன விளக்கமும், உயிர் விளக்கமும், ஞான விளக்கமும் நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு உடல ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனச வந்து அ அமைதியா வச்சுக்கணும், உயிர வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் தெரியவே தெரியாது. இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. "ஊருக்கு உழைப்பவனே தொண்டாற்று" தொண்டன்னு சொல்லுவாங்க. ஊருக்கு உழைப்பவன், அதாவது ஊழியம் செய்வன். ஊழியம்ங்கிறது வேற, ஒரு நம்ம இதுக்காண்டி பணத்துக்காக உழைக்கிறது வேற. ஊழியம்ங்கிறது உண்மையான தொண்டு. பணம் இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாம செய்ற தொண்டு தான் ஊழியம்ன்னு சொல்லுவாங்க. இந்த பூமியில் வந்து எத்தனையோ இயற்கை அதிசயங்கள் வந்து இருக்குது. அவை அனைத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். இதற்கெல்லாம் வந்து வாடகை எதுவும் நம்ம வந்து தருவதே இல்ல. தர்றோமா வாடகை? பஞ்சபூதங்கள், கோள்கள்ல இருந்து வரும் அந்த ஆற்றல்கள் அனைத்தையுமே வந்து நம்ம வந்து அனுபவிக்கிறோம். அப்போ அனைத்தையுமே அனுபவிக்கிறோம். பிறருக்கு அளிப்பது தான் அந்த சேவைன்னு சொல்றாங்க. நாம பார்த்தத, நாம அனுபவிச்சத பிறருக்கும் அந்த அத குடுக்குறது தான் சேவை. முன் செய்த பாவத்தை பொடி பொடியாக்க கூடியது தான் தொண்டுன்னு சித்தர்கள் வந்து சொல்லுவாங்க. சிறைப்பட்டிருக்கும் அந்த ஆன்மாவை விடுபட செய்யுமா. இந்த உண்மையான தொண்டுங்கிறது வந்து சிறைப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? உள்ளுக்குள்ள அந்த ஆன்மாங்கிறது, அத வினைப்பதிவினால தான் சிறைப்பட்டு இருக்கும். அந்த சிறைப்பட்டிருக்கிற ஆன்மாவை வந்து விடுபட செய்யறது கூட உண்மையான தொண்டுன்னு ரா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து சொல்றார். "உடையில் ஒழுக்கம், உள்ளத்தில் கருணை, நடையில் கண்ணியம், உணவில் எளிமை இதெல்லாம் தான் நல்லோர் பண்பு. இதுதான் தொண்டுக்கும் உதவும்" அப்படின்னு சொல்றாங்க. தொண்டு ஆற்றுபவர்களிடம் வந்து நிறைய வந்து பொறுமை வந்து இருக்கணும். பொறாமை வந்து துளியும் வந்து வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாரி குற்றம், குறை பார்த்தல் கூடாது. தொண்டு செய்றதுக்கு உண்மையான தொண்டு செய்ய அந்த குற்றம், குறை பார்க்கக்கூடாது. ஒழுக்கம் என்பது மிக, மிக அவசியம்னு சொல்றாங்க. ஏன்னா, ஒழுக்கம் என்பது கடவுளின் அங்கம்னு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒழுக்கம் தான் கடவுளோட அங்கமாக திகழுதுன்னு சொல்றாங்க. எப்போது ஒழுக்கத்தில் வந்து முரண்பாடு வருகிறதோ, அப்போதே கடவுளோடு முரண்பாடு நம்மளுக்கு வரத் துவங்கிரும்னு சொல்றாங்க. இயற்கையோடு பொருந்தி வாழ்வதுதான் ஒழுக்கம் இல்லைங்களா? இயற்கை முறை மாறி போறது ஒழுக்கமற்ற செயல். இயற்கையோடு நம்ம வந்து பொருந்தி வாழ்வதுதான் ஒழுக்கம்ன்னு சொல்றாங்க. இயற்கையோடு ஒன்றி வாழும்போது தான் வாழ்க்கையானது வந்து நமக்கு இன்பமயமாக மாறும். உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று கேட்டால், உண்மையான தொண்டு செய்வதில் தான் உள்ளதுன்னு வந்து அன்னை தெரசா வந்து சொல்லியிருப்பாங்க. தொண்டிற்கு இலக்கணமே அவங்க தானே இல்லைங்களா? நாளைய சமுதாயம் குழந்தைகளிடம் தான் உள்ளது. அதனால் தொண்டு செய்ய கத்துத்தாங்கன்னு கலாம் ஐயாவும் சொல்லியிருப்பாங்க. தினையளவாவது புண்ணியம் செய்யணுமாம். நாம செய்த தவமும், அறமும் தான் அந்த நம்மளுக்கு மேல் பதிவை வந்து குறைக்கும்னு சொல்றாங்க. மேல் துணையாக வருவது நாம செய்த பாவ புண்ணியங்கள் தான் சொல்றாங்க. மேல் பதிவுன்னா என்னங்க? மேலோகத்துல நாம இறந்து நம்மளோட ஆன்மா போகும்போது, அந்த நாம செஞ்ச அந்த பதிவுகள் வந்து நம்மளுக்கு பாவ புண்ணியமாக மேல துணையாக வரும்னு சொல்றாங்க. இறைவன் என்பவன் கோவிலில் உள்ள சிலைகளிடத்தில் மட்டும் தான் உள்ளாரா? இல்ல, இல்ல. அங்கே வணங்கக்கூடிய இடம் மட்டும் தான். நம்ம கோயில்கள் போறோம். அது வந்து வணங்கக்கூடிய இடம் மட்டும் தான். இறைவன் வாழக்கூடிய இடம் இல்லை கோவில். இல்லைங்களா? அந்த
கோயிலும், ஆலயமும் இறைவனை வணங்கக்கூடிய இடம் மட்டுமே தவிர, இறைவன் வசிக்கும் இடம் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா, இறைவன் என்பவன் எல்லா உயிர்களிடத்தும் எங்கும் வசிக்கக்கூடியவர் தான் இறைவன். அங்க கோயில்ல மட்டுமே வந்து இறைவன் இருக்கான்னு நம்ம நாடி போகாம, எல்லா உயிர்களிடத்தும் எங்கும் நிறைந்து காணப்படுபவர் தான் இறைவன். அதனால் தான் எல்லா உயிர்களிடத்தும் அன்பும், கருணையுடன் கடந்து நடந்து கொள்வது மனித மாண்புன்னு சொல்றாங்க. உயிர்களிடத்தில் தேவையை மதித்து நம்ம வந்து தொண்டுகள் வந்து செஞ்சு, நாமும் வாழ்ந்து பிறரையும் அர்ப்பணிப்போடு வாழ்வோம் என்று கூறி, எனது சிறிய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். இதுவரை செவிமடுத்த அன்பர்களுக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நார்வே டென்மார்க் அறக்கட்டளை பொறுப்பாசிரியர்களுக்கும், அறங்காவலர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.